அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் பார்த்தீங்கன்னா, தீத்து 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிக்கிறேன். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பாருங்க, நம்முடைய நீதி கிடையாது. ஏனென்றால் நம்முடைய நீதி வேறு. நாம் உலகத்துக்கு உண்டான காரியத்தின்படியே நீதி தீர்ப்போம். தேவனுடைய நீதி சத்தியத்தின்படி தான் இருக்கும். நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மளை ரட்சிக்கலை. அவங்க நல்லவங்க, அதனால் அவங்க பரலோகத்தில் போயிடுவாங்க. அது நம்ம பூமியில் நாம் அந்த பார்வையில் பார்ப்போம். ஆனால் தேவன் அந்த நீதியின் பார்வையில் தான் பார்ப்பார். நாம் யாரை ஒருவனை தீமையானவன் நாம் எண்ணுகிறோமோ, ஆனால் தேவ நீதியின்படி அவன் தீமையானவன் அல்ல, அவன் நீதிமானாக இருப்பான். ஆனால் நம்முடைய உலகத்தின் பார்வையின்படி அவன் பாவியான ஒரு மனுஷனாக இருப்பான். நம்முடைய உலகத்தின் பார்வைப்படி ஒருவன் பரிசுத்தமான மனுஷனாக இருப்பான். ஆனால் தேவனுடைய நீதியின்படி பார்க்கும்போது அதற்கு எப்படியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒருவன் பாவியாக, உலகத்தின் பார்வையில் அவன் பாவியாக இருந்தாலும் தேவ நீதியின்படி, வார்த்தையின்படி, மெய்யாலுமே இந்த சத்தியத்தின்படி நாம் நடக்கும்போது உலகத்தில் என்ன சொல்லுவோம் என்றால் பைத்தியக்காரன் என்று தான் முத்திரை குத்தும். ஆனால் அங்கு தேவனுடைய நீதி தான் பார்ப்போம். இங்கே காரியத்தின்படி பார்த்தீங்கன்னா, நம்முடைய நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்ம ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே, அவருடைய இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் என்ன புதிதாக்குறீங்களா? நம்முடைய சிந்தனை எல்லாமே பரிசுத்தமான காரியத்தின்படியே சிந்தனையாக இருக்க வேண்டும். என்னவானா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, நம்மை அருகாமையில் உள்ள ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது. குறைந்தது ஒரு 10,000 பேர் அந்த விசேஷத்தில் கலந்து கொள்ள போகிறாங்கன்னா, நாம் அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு வேண்டி நம்ம ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? அதில் வர்ற காரியத்தில், எந்த காரியத்திலிருந்தும் அவர்கள் ஒரு ஆத்மாவும் அவர்கள் இங்கு வந்ததுலேருந்து அவர்கள் போய் சேரும் வரைக்கும் எந்தவித விபத்தும் இல்லாமல் வேறு எந்த காரியத்திலும் அந்த ஆத்மாக்கள் ஒன்று கூட நஷ்டம் அடையக்கூடாதுன்னு நாம் அவங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணணும். இப்படி நம்ம அவங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுறது தாங்க புதிதாக்குதல். இப்போது நமக்கு அந்த கூட்டம் கூடுகிற இடம் நமக்கு வெறுப்பாக இருக்கும். அந்த இடத்துல வெறுப்புன்னு ஒன்று வந்துட்டாலே அது உலகத்துக்குரிய கிரியையாக தான் இருக்கும். ஆனாலும் அங்கு நம்ம என்னென்னா, அவளுக்கு வேண்டி நம்ம பரிந்து பேசணும். தேவனிடத்தை நம்ம பரிந்து பேசும்போது பார்த்திங்கன்னா, அப்பொழுது நம்ம பிதாவுடைய புத்திரர்களாக இருப்போம். இன்னும் பார்த்திங்கன்னா, நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த 108 ஆம்புலன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சைரனோடு ரோட்டில் வேகமாக போகும். நம்ம அதை பார்த்துட்டு தட்டியாக கூட இருந்துருவோம். ஆனால் இதுக்குள்ள காரியம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அங்கே உள்ளே இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, யார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. நாம் என்னவாக இருக்கணும் அந்த நேரத்துலேருந்து நம்ம விசுவாசிக்க, ஆண்டவரே இந்த ஆத்மா நஷ்டப்படுவதில்லை என்று உம்முடைய நாமத்தினால் விசுவாசிக்கிறேன். இந்த ஆத்மா நஷ்டப்படும்படியாக காரியங்கள் உண்டாயிருந்தாலும், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்தின்படி இந்த ஆத்மா நஷ்டம் அடைவதில்லை என்று உம்முடைய நாமத்தினால் விசுவாசிக்கிறேன். அந்த ஆத்மா மீண்டும்
தேவ சித்தத்தை நிறைவேற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது அவ்வாறே ஆகும்படி என்று விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு அந்த காரியத்தை அந்த ஆத்மா மேலே நீங்கள் வைத்தீங்கன்னா இதுதான் பரிசுத்தமாக்குறது. அங்கே உள்ளே இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, அதுக்கு நமக்கு நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஆனாலும் ஒரு ஆத்மா நஷ்டப்படக்கூடாது. அந்த ஆத்மா நஷ்டப்படும்படியாக தான் இந்த உலகத்துடைய கிரியைகள் இருக்கும். ஆனாலும் அந்த ஆத்மாவுக்கு மேலேயாகவும் தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறாரே, அந்த சித்தம் தடைப்படுமே. அதற்காக நீங்கள் பண்ணுற இந்த ஜெபந்தாங்க அந்த ஆத்மாவை மீண்டும் தேவன் ஜீவனை கொடுப்பார். அவன் ஜீவனோடு திரும்ப வந்து அந்த ஆத்மா தேவ சித்தமாக வைத்த காரியத்தை நிறைவேற்றணும். இதுதான் நம்ம பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். நம்ம இந்த மாதிரி தான் நம்முடைய சிந்தைகளும் இருக்குதும். இதுதான் நம்மை நாமே பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தி கொள்கிற காரியம். தேவன் இதுக்கு நம் பரிசுத்த ஆவியனும் துணையாக இருந்து இந்த வழியை நடத்துவார். இந்த காரியத்தில் இந்த நாளில் நம் பரிசுத்த ஆவியனை வெளிப்படுத்த இந்த காரியத்திற்காக நன்றி சொல்லுவோம். காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.